ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாய்பாபாவுடைய அசாதாரண பெருந்தன்மைக்கு ஒரு எல்லையை யாராலையும் கணிக்க முடியாது. அவருடைய புகழ் வெகு தூரம் எல்லா திக்குகளையும் பரவி ஷிரடிக்கு பக்தர்கள் திரளாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாபா மசூதியில் எப்பவுமே துணிக்கு அருகிலேயே இருப்பார். ஆழ்ந்த தியானத்திலேயே உட்கார்ந்துருப்பார். சில நேரம் குளித்து பல நேரம் குளிக்காமல் இருந்திருக்கார். தலைக்கு ஒரு வெள்ளை டர்பனையும் இடுப்புக்கு ஒரு வெள்ளை வேஷ்டியையும் ஒரு சட்டையுமே அவருக்கு ஆரம்பகால உடைகள். அவர் ஷிரடியில் மிகப்பெரிய வைத்தியராக விளங்கினார். ஒரு முறை உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு பக்தருக்கு கண் சிவந்தும் வீங்கியும் இருக்குது. ஷிரடி கிராமத்து மக்கள் அந்த வியாதி உடையவரை பாபாட்ட அழைச்சின்னு வராங்க. இந்த மாதிரி வியாதிக்கு டாக்டர்கள்ட்ட போய் களிம்பு, அஞ்சனம், கற்பூராதி இப்படிப்பட்ட மருந்துகளை தான் எல்லாரும் தேடுவாங்க. ஆனால் பாபாவுடைய மருத்துவ சிகிச்சையோ வினோதமானது. துணி துவைக்கிறாங்க இல்லையா, தோபின்னு சொல்லுவாங்களே, அவங்க ஒரு குறியீடுக்கு செங்கோட்டை காயின்னு ஒரு காயை யூஸ் பண்ணுவாங்க. அந்த செங்கோட்டை காயோட பசையை நல்லா புழிஞ்சு 2 உருண்டை ஆக்கி கண் வியாதி உள்ளவங்களுக்கு பாபா என்ன பண்ணுறாருன்னா, 2 கண்ணு மேலே இந்த 2 உருண்டையை வச்சு ஒரு துணியை வச்சு கட்டி விட்டுறாரு. மறுநாள் காத்தால் துணியை கழட்டி கண்ணை தண்ணீரால் சுத்தம் செய்யும்போது பார்த்திங்கன்னா கண்ணில் இருக்கிற சிகப்பும் குறைஞ்சி வியாதியும் மங்கி கண்ணு பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிடுறது. இப்படிப்பட்ட வைத்தியத்தை பாபாவை தவிர வேறு யாருக்கும் செய்யறதுக்கு துணிவு வராது. செங்கோட்டை பசை அந்த கண் வியாதி உள்ளவருக்கு எந்த ஒரு தீங்கையும் செய்யவில்லை. கண்மணியும் வெள்ளையாகி வியாதியும் பாபாவால் சுத்தமாக குணப்படுத்தப்பட்டது. பாபா எல்லா யோக பயிற்சிகளையும் அறிவார். தப்தி அல்லது சுத்த விருத்தி. 3 நாளைக்கு ஒரு முறை பாபா நெடுந்தொலைவில் உள்ள ஆலமரத்தடியில் ஒரு கிணத்தை நோக்கி செல்வார். அந்த கிணத்துல தன்னுடைய கை, வாய், முகத்தை கழுவிட்டு குளிப்பார். கும்பி, குடல் இரண்டையும் சுத்தம் செய்கிறாரு. இதை வெளியில் எடுத்து உள்புறமும் வெளிப்புறமும் சுத்தப்படுத்தி அங்கே இருக்கிற நாவல் மரத்தில் உணர்த்திடுறாரு. இந்த செய்கையை ஷிரடி மக்கள் பார்த்துருக்குறாங்க. இதை சோதனை செஞ்சும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 3 அங்குலம் 22 அடி நீளம் உள்ள ஒரு நனைக்கப்பட்ட லினன் துணியை தொண்டைக்குள்ளே விட்டு வயிற்றுக்குள்ளே செலுத்தி ஒரு அரை மணி நேரம் சில கிரியைகளை செய்து அதை வெளியில் எடுத்து பாபா இந்த தப்தின்ற ஒரு பயிற்சியை செய்கிறாரு. கண்ட யோகம் அப்படின்னு ஒரு பயிற்சியிலையும் பாபா கை தேர்ந்தவர். ஒரு முறை மசூதியில் தன்னுடைய கை, கால் போன்ற உறுப்புகளை தனித்தனியாக பிச்சு எறிஞ்சு ஒரு மூலையிலையும் விசிறி அடிச்சிட்டார். அந்த நேரத்தில் ஒரு பெருந்தகை மசூதிக்கு பாபாவை தரிசனம் செய்ய வராரு. அந்த பெருந்தகை பாபாவுடைய உடல் உறுப்புகள்லாம் தனித்தனியாக ஒரு மூலையில் மசூதியில் இருக்கிறத கண்டு யாரோ பாபாவை கொலை செஞ்சிட்டாங்களோ அப்படின்னு என எண்ணி கிராம அதிகாரிகள்கிட்ட ஒரு முதல் தகவல் அறிக்கையை செஞ்சிடலான்னு யோசனை செஞ்சு போகிறாரு. அவர் மனசுக்குள்ளே ஒரு பயமும் பீதியும் அடைஞ்சிடுறாரு. ஏனென்றால் இந்த முதல் தகவலை கிராம அதிகாரிகள்கிட்ட கொடுத்தா தான் தான் கொலை செஞ்சிட்டோமோ அப்படின்ற ஒரு பழி தம்மேல வந்துடும் நினச்சி வெளியில் சொல்லாமல் விட்டுடுறாரு. மறுநாள் மசூதிக்கு சென்று பாபாவை தரிசிக்கலாமா இல்லை என்ன நடந்திருக்குன்னு போய் பார்க்கும்போது பார்த்தா பாபா திடகாத்தமாக பழைய மாதிரி உட்காந்துருக்காரு. அப்போ அந்த பெருந்தகை என்ன நினைக்கிறாரு, நம்ம நேற்று பார்த்தது ஒரு கனவுன்னு நினச்சி அதை விட்டுடுறாரு. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.